மகளே இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. இரண்டாவது ப்ரோமோல லைவ்ல நடந்துட்டு இருக்கிற எந்த டாபிக் பத்தி பேசுறாங்க அப்படின்னும், ஏன் ப்ரோமோ வர 1 மணி நேரம் லேட் அப்படிங்கணும், பிக் பாஸ் நடக்கும்போது பிக் பாஸ் உங்களோட நிலைமை இவ்வளவு கேவலமாவா போகணும் அப்படிங்கறத தான் பேச போறோம். என்ன நடந்தது ப்ரோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோமோ கண்டென்ட் இல்லாம பிக் பாஸ் டீம் தடுமாறுறத பார்க்க முடியுது. இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ப்ரோமோ கண்டென்ட் கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க. என்னடா பண்றது அப்படின்னு எதிர்பார்த்து ப்ரோமோவை 1 மணி நேரம் லேட் பண்ணிட்டு வேற வழியே இல்லாம உள்ள கம்ருதீன், ஆதிரை, அரோரா இவங்களுக்கான ஒரு சின்ன சீக்வன்சி ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல கம்ருதீன் பயங்கர ஹார்ஸ் ஆகி பயங்கரமா அரோரா கிட்டயும் ஆதிரை கிட்டயும் திட்டிட்டு இருக்கும்போது, ஆதிரை தேவையில்லாத வைல்ட் கார்டு என்ட்ரி ஆணி அப்படிங்கிற மாதிரி தோன்றவங்க 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு உள்ள வந்தாங்கன்னே தெரியல. எல்லாத்துக்குள்ளேயும் கலகம் ஊட்டி விட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல கம்ருதீன் போய் ஆதிரை காலில் விழுகிறதும், அரோரா ஐயோ ஏன் கம்ருதீன் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது டே என்னடா பண்றீங்க பிக் பாஸ் ஃபைனல் நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு செகண்ட் நம்மளுக்கே டவுட்டா இருக்குது. வேற வழியே இல்லாம ஏதேதோ ப்ரோமோல காமிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டுமா இங்க உள்ள ஒண்ணுமே இல்லாத ஒரு மொக்க சண்டைங்க. அந்த ஒரு மொக்க சண்டையை பயங்கரமா எழுதிட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கும் பயங்கரமா அப்படிலாம் ப்ரோமோ பத்தி எல்லாம் பேசணும் அப்படி ஆசையா இருக்கு. பட் உள்ள ஒரு லைவ்ல பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்ல. எல்லாமே மொக்க போட்டு கடுப்பேத்திட்டு இருக்கிறாங்க. டபுள் எக்ஸன் கொடுத்து ஒரு டபுள் ட்ரிபிள் எதை வேணாலும் கொடுத்து எவிக்ஷன் கொடுத்து எல்லாத்தையும் வெளியில் தள்ளி இவங்க தான் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்த்தான கண்டஸ்டன்ட் வச்சுக்கிட்டு இனி வரும் வாரங்கள்ல பிக் பாஸ் சுவாரஸ்யமான டாஸ்க் எல்லாம் கொடுத்து சூப்பரா விளையாடுவாங்க அப்படின்னு நம்மளும் நம்புறோம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஒரு செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.